சுமந்து நிற்கிற பிள்ளைகள். நம் மாவீரரை நினைவில் சுமந்து அவர் கனவை நனவாக்க போய்க் கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய லட்சிய சுமை. அநீதி எதிர்க்கு துணிவில்லாதவன் அடிமையாகிறான், சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். நபிகள் நாயகம் அவர்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். அவனே உண்மையான புனித போராளி. அப்படிப்பட்ட போராளிகள் இந்த நிலத்தில் இனத்தில் இல்லையா இருந்தார்கள். அதில் ஒருவன் தான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள். அப்படி அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நின்றவன் எழுந்து வா, ஒளிவடைத்த கண்ணினாய் வாய் வாய் என்கிறான் பெரும்பாவளன். நம்முடைய கோட்பாட்டை உள்வாங்கு, உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இந்த கோட்பாட்டை உள்வாங்கு. என்ன உங்க இலக்கு? என்ன உங்க கொள்கை? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமற்ற தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எங்கள் கனவு. நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, வேளாண்மை அரசு தொழில், ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. என் தாய்நிலம் தமிழகம் உலகத்தின் மிகப்பெரிய வேளாண் பண்ணையாக மாறும். நம்மாழ்வார் என்ற பெரும்